ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் புதுசாக வீடியோ பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்தீங்களா, இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஸோ நீங்கள் சென்டம் எடுக்கணுமா கம்ப்யூட்டர் சயின்ஸில் 11th ஸ்டாண்டர்டில் அண்டு இல்லைன்னா ஆவரேஜ் மார்க் எடுக்கணுமா ஸ்லோ நேராக இருக்கிறீங்களா, அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க போதும். ஸோ குவார்டர்லி எக்ஸாமில் 2025-2026 ஸோ பிக்கெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் கொண்டு வந்துக்கிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருன்னா சென்டம் போடணும், ஆவரேஜ் மார்க் மட்டும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் எந்தெந்த சாப்டர் வரைக்கும் படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதை சென்ட்ரல் சொல்லுவேன். ஸோ தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 1ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸை பார்த்துருவோம். ஸோ 2 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 8 கொஷின்ஸை மட்டும் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். அண்டு 3 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, 5th, 6th இந்த 3 கொஷின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு 5 மார்க் ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ எக்ஸ்பெக்டட் 5 மார்க்கு. ஸோ நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமுக்கும் எதிர்பார்க்கலாம், பப்ளிக் எக்ஸாமுக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ தயவுசெய்து இந்த 5 மார்க்கு செகண்ட் 5 மார்க்கை மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ 5th 5 மார்க் பார்த்துங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்து எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி அண்டு பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், ஆஃப் இயர்லி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம்லாம் அனலைஸ் பண்ணி ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷன்ஸ் கவர் ஆகக்கூடிய லெசன்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துக்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த கொஷின்ஸை மட்டும் படிக்காமல் போயிடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமுக்கு இந்த கொஷின்ஸை மட்டும் படிக்காமல் போயிடாதீங்க. ஸோ அதுதான் நான் சொல்லுகிறது, ஓகேவா? ஸோ சாப்டர் 2 யூனிட் 1, அதாவது வந்து வேணால் 11th பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸு சாப்டர் 2வே 2 பார்ட்டாக வரும், பார்ட் 1, பார்ட் 2. ஸோ பார்ட் 1ல் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஷின், தேர்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 5th கொஷின்ஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்கும்போது செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், தேர்டு 5 மார்க் வரும். ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ அதை மிஸ் பண்ணுறாதீங்க. நான் ஸ்டார் போட்டுக்கிறது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக படிச்சுட்டு இருக்கணும், மஸ்ட் பி படிச்சுட்டு இருக்கணும். மீதி எல்லாம் அதையும் படிக்கணும், ஓகேவா? ஸோ நீங்கள் 5 மார்க் படிக்கணும். ஸோ அதை படிச்சிட்டிங்களா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ சாப்டர் 2ல் பார்ட் 2 பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 4th கொஷின். 3 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின்ஸ். அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 5th 5 மார்க் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். சாப்டர் 3 போய்டும். சாப்டர் 3ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செகண்டு, தேர்டு, 4, 5 இந்த 4 கொஷின்ஸ் பார்த்துங்க. அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின், 6th கொஷின். 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ அதை மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் 4th கொஷின்ஸ் பார்த்துங்க. அண்டு சாப்டர் 4 போய்டும். சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4, 5th ஃபஸ்ட்டு 5 2 மார்க்குமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு இருக்கணும். அண்டு 3 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு மட்டும் பார்த்தா போதும். அண்டு 5 மார்க்கில் நீங்கள் 2 5 மார்க்குமே படித்தாகணும். ஸோ செகண்டு தேவையில்லை, ஃபஸ்ட்டு, தேர்டு இந்த 2 5 மார்க் மஸ்ட் பி அட்டெண்ட். பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நிறைய டைம் ரிப்பீட்டட் ஆகிக்குது. ஸோ அதை பார்த்துங்க, ஓகேவா? அதோட சாப்டர் 5ல் 2 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 4th கொஷின்ஸ். அண்டு 3 மார்க் கொஷின்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 5th கொஷின்ஸ் பார்த்துங்க. அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 5 மார்க், செகண்ட் 5 மார்க் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ரிப்பீட்டட் ஸ்டார் போடுறது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட்டாக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் சாப்டர் 6 பார்த்துருவோம். சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 4th கொஷின், 7th கொஷின்ஸ். அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின், செகண்ட் கொஷின்ஸ். அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் கொஷின் மட்டும் பார்த்தா போதும். ஸோ சாப்டர் 6லேயும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் கொஷின் மட்டும் பார்த்தா போதும், வேறு எந்த 5 மார்க்கும் பார்க்கறதால. ஸோ 100% இதுலேருந்து நிச்சயமாக வரும்பா. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா ஃபெயில் ஆகக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த வாட்டி நெவர் ஃபெயில் அப்படின்ற இது எடுக்கணும், ஓகேவா? ஸோ அதை இது பண்ணி நீங்கள்
நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஸோ தயவுசெய்து நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷினாவது படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுதான் சொல்லிடுது. ஸோ இது ஒரு மோட்டிவேஷனாலும் எடுத்துங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் எடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ்லேருந்தும் இது பண்ணி தான் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஸோ ஓகேவா. ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நான் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாக எல்லாத்தையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதோடைய பிடிஎஃப்பும் வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணுவேன். ஸோ பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதோட சாப்டர் 7 பார்த்துருவோம். சாப்டர் 7 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3rd கொஸ்டின், 5th கொஸ்டின். ஓகேவா. சாப்டர் 8 பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, 2nd, 5th, 6th போதும். அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2nd 5 மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அதோட சாப்டர் 9 பார்ட் ஏல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் கொஸ்டின், 2nd கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் கொஸ்டின், 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின் பார்த்தா போதும். அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த சாப்டர் 9 தான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு வெரி ஹாப்பியான நியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க் படிச்சுட்டு நீங்கள் 2nd 5 மார்க் மட்டும் எந்த காரணத்துக்கும் விட்டுறாதீர்கள் மாணவர்களே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து சொல்கிறேன், என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தாம்பா. ஓகேவா. அதுக்காக தான் நான் உங்களுக்கு கொஷின் நம்பர் மட்டும் போடுறேன். ஸோ கொஷினாக போட்டோன்னா உங்களுக்கு நிறைய இது ஆகுது. ஓகே. ஸோ சாப்டர் 10 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் சாப்டர் 9 பார்ட் பி பார்த்துருவோம். 2 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ். ஸோ சாப்டர் 9 தானே சொல்லியிருந்தோம். ஓகேவா. பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். சாப்டர் 10 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் கொஷின், 2nd கொஷின், 3rd கொஷின், 5th கொஷின், 6th கொஷின் பார்த்துங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3rd கொஷின், 4th கொஷின், 5th கொஷின்ஸ் பார்த்தா போதும் மாணவர்களே. அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் 5 மார்க்கு. ஸோ சாப்டர் 10 லாஸ்ட் லெசன். ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ நான் இப்போ சொல்லுவேன்பா. ஸோ நீங்கள் வந்து சட்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. ஓகே. அண்டு சாப்டர் 10 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்துங்க. இதில் 3 கொஸ்டின் தான் நீங்கள் மஸ்ட்டு போய் படிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 5 மார்க், 2nd 5 மார்க், அண்டு 5th 5 மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு தயவுசெய்து இப்போ நான் சொல்லக்கூடிய லெசன்ஸ் மட்டும் சென்டம் எடுக்கணும்னா நீங்கள் புக் பேக் 1 வேர்டு அண்டு புக் இன்சைட் 1 வேர்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு சாப்டர் 1 முதல் சாப்டர் 10 வரை இருக்கிறான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை அப்படியே படிச்சுட்டே இருக்கணும். அண்டு கம்பல்சரி 5 மார்க் கொஷின்ஸு, அதாவது கம்பல்சரி 5 மார்க் கொஷின்ஸ் நான் ஸ்டார் போட்டுக்கிறது அதை பார்த்துக்கணும். அண்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சென்டம் எடுக்கிறது. ஓகேவா. இன்சைடு கொஷின்ஸ் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமுக்கு குவார்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர்லேருந்து நான் தருவேன். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் நாளைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்னா அதுக்கு முன்னாள் இன்சைடு கொஷின்ஸ் தருவேன். ஸோ அந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் மார்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 70க்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்ப்பா நான் சொல்கிறது. சாப்டர் 1, சாப்டர் 2, தேர்ட் வந்து பார்த்தா சாப்டர் 3, சாப்டர் 5, சாப்டர் 9, சாப்டர் 10. ஸோ இந்த புக் பேக் 1 வேர்டு அடுத்தடம் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் பார்த்துங்க. அடுத்தடம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 எல்லாருக்கும் காமனாக சொல்லிக்கிட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எதுவும் நோட் பண்ணிக்கங்க. ஸோ அதை நான் புக்கிலேயே நான் உங்களுக்கு டைரெக்டாக காமிக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்லோனர் எந்தெந்த அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர், 2nd சாப்டர், அதோட சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 படிச்சுங்க. சாப்டர் 6 படிச்சுங்க. அதோட சாப்டர் 10 படித்தா போதும்பா. ஓகேவா. இந்த சாப்டர் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிடணும். புக் பேக் 1 வேர்டு கவர் பண்ணிடணும். அதோட நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் மீதி லெசனில் இருக்கக்கூடிய உங்களால் முடிந்தால் மீதி லெசனில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டு இருக்கக்கூடிய 5 மார்க் மட்டும் படித்தா போதும் ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கான 2025-2026க்கான 70க்கு 70 எடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து படித்தா சென்டம் போட முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னிலிருந்து ஸோ நாளைக்கு செப்டம்பர் 15 டேஸ் வரைக்கும் வந்தோன்னா எப்படி படிக்கிறது, 580 மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது ஸ்டடி பிளான் சொல்ல போகிறேன். ஸோ அதையும் வாட்ச் பண்ணிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.